இந்திய திரையிசை பின்னணி பாடகரான ஜெயச்சந்திரன் அவர்கள் 9ஆம் திகதி ஜனவரி மாதம் மண்ணுலகை விட்டு விண்ணுலகம் சென்ற நாளாக அமைந்திருக்கிறது. அவருடைய அற்புதமான பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் எமக்கு இது ஒரு அதிர்ச்சி செய்திதான். ஆனாலும் காலன் தன்னுடைய செயலை காலத்துக்கேற்ற மாதிரி செய்து கொண்டே இருக்கிறான். தன்னால் முடிந்த அளவுக்கு பேரையும் புகழையும் அவர் சேகரித்து கொண்டதோடு அற்புதமான அமைதியான திரையிசை பாடல்களை எங்களுக்கு வழங்கி மண்ணுலகில் அவர் இல்லாவிட்டாலும் எங்கள் மனதில் அவர் இசை வடிவில் இருப்பார் என்ற உறுதியோடு என்னுடைய கண்ணீரஞ்சலியை அவருக்கு செலுத்துகிறேன். 3ஆம் திகதி மார்ச் மாதம் 1944ஆம் ஆண்டு கேரள மண்ணில் பிறந்த பாலியாத் ஜெயச்சந்திர குட்டான் என்று அழைக்கப்பட்ட ஒரு இளைஞன் எப்படி திரையுலகுக்கு வந்தார் என்பதைத்தான் நான் உங்களுக்கு கூறப்போகிறேன். 6 வயதில் இருந்தே தாயாருடைய வேண்டுதலுக்கு இணங்க தன்னுமை என்ற இசைக்கருவியை, அதாவது மிருதங்கத்தை கற்றுக்கொண்டிருக்கிறார் ஜெயச்சந்திரன். அது மட்டுமல்லாமல் 8 வயது தொடக்கம் கிறித்தவ தேவாலயங்களில் பக்தி பாடல்களையும் பாடிக்கொண்டிருந்திருக்கிறார். 1958ஆம் ஆண்டு மாநில பள்ளி சிறுவர்களுக்கான போட்டியில் கலந்து கொண்டு தன்னுமை என்ற இசைக்கருவியை இசைத்து அதில் 1வது பரிசையும் பெற்றிருக்கிறார் ஜெயச்சந்திரன். அதே போட்டியில் தான் பின்னணி பாடகரான ஜேசுதாஸ் அவர்கள் சிறந்த பாடகர் என்ற பட்டத்தையும் பரிசையும் தட்டிச் சென்றிருக்கிறார். இப்படியாக இருந்த ஜெயச்சந்திரன் அவர்கள் விலங்கியலில் இளமானி பட்டத்தை முடித்துக்கொண்டு 1965ஆம் ஆண்டு தமிழ்நாட்டுக்கு வருகிறார். அந்த காலகட்டத்தில், அதாவது 1965ஆம் ஆண்டு காலகட்டத்தில் இந்திய பாகிஸ்தான் போர் காரணமாக நிதி திரட்டிய போது அரங்கு நிகழ்வுகளில் பாடல்களை பாடியிருக்கிறார். அந்த நிகழ்வுக்கு வந்திருந்த தயாரிப்பாளரும் இயக்குனரும் முதலாக ஜெயச்சந்திரன் அவர்களை அவரின் குரலின் ஈர்ப்பால் தங்களுடைய படமான குஞ்சாலி மரக்கார் என்ற திரைப்படத்தில் முதலில் பாட வைத்திருக்கிறார்கள். அப்படத்தில் பாடிய போது அந்த படம் வெளிவர முதலே இன்னொரு படத்தில் பாடி அவருடைய படம் வெளியாகியது. 1972ஆம் ஆண்டு இன்னொரு படத்தில் பாடியும் இருக்கிறார். 70ஆம் ஆண்டு காலப்பகுதியில் தன்னுடைய திரை இசை பயணத்தை தொடங்கிய ஜெயச்சந்திரன் அவர்கள் பிற்காலத்தில் 1990ஆம் ஆண்டுக்கு பின் வந்த கிழக்குச்சி மேலே என்ற படத்தில் கத்தாளம் காட்டுவழி கள்ளிப்பட்டி ரோட்டு வழி என்ற பாடலுக்கு AR ரகுமானின் இசையில் பாடி 90 காலகட்டத்துக்கு பிறகு பிறந்தவர்களின் மனதிலும் இடம் பிடித்திருக்கிறார். ஒரு முறை இந்திய தேசிய திரைப்பட விருதையும் 4 முறை கேரள அரசின் திரைப்பட விருதையும் பெற்றிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் 1997ஆம் ஆண்டு தமிழக அரசின் கலைமாமணி விருதையும் தட்டிச் சென்றிருக்கிறார். இவருடைய பாடல்களை பார்த்தீர்களேயானால் ஆரவாரம் இருக்காது. மிகவும் அமைதியான ஆனால் மனதை தொடும் பாடல்களாகவே இருக்கும் அந்த இசையும் அவருடைய குரலும். 1965ஆம் ஆண்டிலிருந்து 2025 வரை தன்னுடைய இசை பயணத்தை தொடர்ந்து கொண்டிருந்த ஜெயச்சந்திரன் அவர்களின் மூச்சு நின்றுவிட்டது. ஆனால் அவருடைய பாட்டு இந்த உலகம் வீசும் தென்றலோடு என்றும் இணைந்து எங்கள் காதுகளில் ஒலித்து கொண்டிருக்கும். 1973ஆம் ஆண்டு இவர் பாடிய பாடல் இன்றும் அனைவரும் விரும்பி கேட்கும் பாடலாக இருக்கிறது. பொன்னென்ன பூவென்ன பெண்ணே. இந்த பாடல் மிக சிறப்பான ஒரு பாடல், நான் விரும்பி கேட்கும் பாடல். 3 முடிச்சு படத்தில் வசந்தகால நதியினிலே என்ற பாடலும் ஒரு அற்புதமான பாடல். கிழக்கே போகும் ரயில் என்ற படத்தில் மாஞ்சோலை கிளிதானோ மான்தானோ, காற்றிலே வரும் கீதம், இது ஒரு அற்புதமான பாடல். சித்திர செவ்வானம் சிரிக்க கண்டேன். இந்த AR ரகுமான் இசையில் பாடியவர் TR இசையில் பாடாமல் விட்டால் நல்லா இருக்குமா என்ற எண்ணப்பாட்டில்தான் கடவுள் வாழும் கோயிலிலே கற்பூர தீபம் என்ற பாடலையும் பாடியிருக்கிறார் ஜெயச்சந்திரன். இன்று வானத்தை பார்த்து ரசிக்கும் அத்தனை ரசிகர்களும் அந்த வானத்தை பார்க்கும் பொழுதும், அந்த வானத்தை காட்சிப்படுத்தி சமூக வலைத்தளங்களில் போடும் பொழுதும் முக்கியமாக அந்த காட்சிக்கு ஒத்துப்போகும் ஒரு பாடலாக தாலாட்டுதே வானம்
தள்ளாடுதே மேகம் என்ற பாடலை இன்று வரை போட்டுக்கொண்டிருக்கிறார்கள். நான் வானத்தை பார்க்கும் பொழுது என் மனதில் தோன்றும் பாடலும் இதுவே. இந்த பாடலையும் பாடியவர் இவர்தான். ரயில் பயணங்கள் படத்தில் வசந்தகால நதியினிலே, சூரக்கோட்டை சிங்கக்குட்டி என்ற திரைப்படத்தில் காளிதாசன் கண்ணதாசன், இப்படியாக இவருடைய அற்புதமான பாடல்களை சொல்லிக்கொண்டே போகலாம். ராஜா மகள், ரோஜா மகள், மயங்கினேன் சொல்ல தயங்கினேன், உன்னை விரும்பினேன் உயிரே, காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி, பூத்திருந்து பூத்திருந்து பூவிழி நோகுதடி, ராசாத்தி உன்னை காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது, பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து வைத்தேனே. புன்னகை மன்னனில் கவிதை கேளுங்கள். மனக்கணக்கு படத்தில் என் மன கூட்டுக்குள்ளே ஒரு கிளிய வளர்த்தேனே. இந்த இணைந்த கரங்கள் படத்தில் அந்தி நேர தென்றல் காற்று. 90 காலகட்டத்தை பார்த்தால் தெய்வ வாக்கு என்ற படத்தில் ஊரெல்லாம் சாமியாக பார்க்கும் உன்னை என்று கார்த்திக்கே பாடுவது போல பாடியிருப்பார் ஜெயச்சந்திரன். கன்னத்தில் முத்தமிட்டாள் என்ற படத்தில் கன்னத்தில் முத்தமிட்டாள் என்ற பாடலையும் பாடியவர் ஜெயச்சந்திரன் தான். பல 100 பாடல்களை தமிழ் மொழியிலும் தெலுங்கு மொழியிலும் மலையாளம் இந்தி போன்ற மொழிகளிலும் பாடி திரைப்படத்திற்கு புகழ் சேர்த்தது மட்டுமல்லாமல் தமிழ் ரசிகர்களையும் மலையாள ரசிகர்களையும் இந்தி ரசிகர்களையும் தெலுங்கு ரசிகர்களையும் தன் வசம் பிடித்து வைத்திருந்த ஒரு காந்த குரல் இன்று அமைதியாகிவிட்டது. ஆனால் அவருடைய புகழும் அவருடைய இசையும் அவருடைய குரலும் இந்த உலகம் இருக்கும் வரை வாழும் என்பது உண்மை. இருந்த போதும் அந்த குரலுக்குரியவர் இந்த மண்ணுலகை விட்டு பிரிந்தார் என்பது மனதுக்கு கவலையாக இருக்கிறது. என்னுடைய கண்ணீர் அஞ்சலியை அவருக்கு செலுத்திக் கொண்டு அவருடைய ஆத்மா சாந்தி அடைய இறைவனை வேண்டுகிறேன்.